சிம்பிளா, சூப்பரா ரொம்பவே க்ரீமியான பால் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு கண்டென்ஸ் மில்க் எதுவுமே நம்ம சேர்க்கல. ரொம்ப டேஸ்டியா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு, பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இத கொஞ்சம் நல்லா வத்த விடுங்க. இது 3/4 பாகம் நல்லா வத்தி வரணும். அதாவது 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டரா மாறி வரணும். அந்த டைம்ல நம்ம இதில 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, நான் வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வீட் சேமியா நான் சேர்க்குறேன். அதாவது கோதுமை சேமியா. நீங்கள் நார்மல் சேமியா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப்பு போல் நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டரா வத்தி வரணும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சிக்கலாம். அப்போ வந்து நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு பால் வந்து வத்தி வரும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூவும் போட்டு நல்லா வந்து வறுத்துடுங்க. ரொம்ப கறிய விடக்கூடாது. கொஞ்சம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு பாயசம் பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக மாறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக இப்போ நம்ம வந்து நெய்யில் நல்லா தாளித்து எடுத்து வச்சுருந்தா அந்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டரா வத்தி வரணும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சிக்கலாம். அப்போ வந்து நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு பால் வந்து வத்தி வரும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூவும் போட்டு நல்லா வந்து வறுத்துடுங்க. ரொம்ப கறிய விடக்கூடாது. கொஞ்சம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு பாயசம் பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக மாறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக இப்போ நம்ம வந்து நெய்யில் நல்லா தாளித்து எடுத்து வச்சுருந்தா அந்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம்.